ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வீக் டேஸுக்கு என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். அக்கா வீக்கெண்டு போய் பார்த்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்கும், வாங்க முடியாது. அதனால் ஃப்ரைடே இல்லைன்னா டியூஸ்டே போயிடுவேன். இன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்கா. என்னெல்லாம் பாருங்கள், நெல்லிக்காய், இது வந்து தக்காளி, ஸ்வீட் கார்னு, பீன்ஸு, பீர்க்கங்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, நூக்கல், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், இது வந்து முருங்கைக்காய், 3 காய் எல்லாம் வெயிட்டு தான். அப்புறம் பச்சை மிளகாய் எப்போவுமே 1/4 கிலோ வாங்கிடுவேன் 1 வீக்குக்கு. இது உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு வெள்ளை பூசணி, ஒரு கொத்தமல்லி கட்டு, புதினா கட்டு வீட்டில் இருக்குது, அதனால் இந்த வீக்கு வாங்கலை. இது வந்து பாருங்கள், இது என்னதுன்னு, இது வந்து கறிவேப்பிலை. அக்கா நிறையா வாங்குவேன். இது இந்த மேலே மட்டும் கொழுந்தை மட்டும் வச்சுருக்கேன். கொழுந்து வந்து தனியாக பேக்கெட்டில் அது ஒரு பாக்ஸில் தனியாக உருவி போட்டு வைப்பேன். இது கீழே உள்ளதெல்லாம் நல்லா முத்தின கறிவேப்பிலையாக அது தனியாக உருவி வச்சுருவேன். இந்த தனியாக உருவி வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் முத்தின கறிவேப்பிலை. இது ஃபுல்லாக கொழுந்து. இந்த கொழுந்தை ஃபுல்லாக தனியாக நம்ம இப்போ பாக்ஸில் போட்டு வச்சோம்னா இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கொழுந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாகிடும். அதுக்காக தான் அக்கா இதை கொழுந்தை தனியாக பேக்கெட் பாக்ஸில் போட்டு உருவி வச்சுருவேன். அதை தனியாக வைக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கிறேன். இது இந்த முத்தின கறிவேப்பிலை, இது தனியாக உருவி இதை பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருவேன். இதான் அக்காவுடைய காய். வெங்காயம் மட்டும் காமிக்கல, இடம் இல்லை, அதனால் வெங்காயத்தை மட்டும் காமிக்கல. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 கிலோ, 2 கிலோ பெரிய வெங்காயம், 1 கிலோ சின்ன வெங்காயத்தை வாங்குவேன். அவ்வளோதான் அக்கா. இதான் ஒரு வாரத்துக்கு சமைக்கிற காய். இந்த நெல்லிக்காய் வந்து அக்கா அப்போ டெய்லி ஜூஸ் எடுப்பேன், நெல்லிக்காவும் இந்த கறிவேப்பிலை. அதனால தான் இவ்வளோ கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு 3 நெல்லிக்காய் கறிவேப்பிலை போட்டு டெய்லி ஜூஸ் எடுத்து கொடுத்துருவேன். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கிறதுனால, இது சுகருக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக ஒரு 3 நாள் பீட்ரூட் ஜூஸு, 3 நாள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு அதேமாதிரி கொடுத்துருவேன். இதான் அக்காவுடைய காய். நீங்கள் பாருங்கோ. இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கலாம், டைமும் இல்லை, அப்புறம் ஃப்ரிட்ஜில் இடமும் இல்லை. அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே இன்னும் ஒரு 1/2 நாள் ஆகும். நீங்கள் என்ன காயெல்லாம் வாங்குவீங்க, எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.